ம். டோன்ட் வரி ஜான்சி, சீக்கிரமா உன் ஞாபகம் கண்டிப்பா அவனுக்கு வரும். இல்ல ஜோ, அவனுக்கு நடந்த ஆக்சிடென்ட் அந்த மாதிரி அவன் என்ன கண்டிப்பா மறந்திருப்பான். உன்னை அவ்வளவு சீக்கிரமா அவனால மட்டும் இல்ல யாராலையும் மறக்க முடியாது. நீ தைரியமா இரு. என்ன சொல்ற ஜேசன்? என்னால நம்பவே முடியல. நிஜமா தான் சொல்றேன்ப்பா. நான் ஒன்றும் ஆர்டினரி கச்சஸ்லாம் யூஸ் பண்ற ஆள் கிடையாது. நீயே பாரு. அட, ரொம்ப லேசா இருக்கு. கொஞ்சம் கூட வெயிட்டே இல்ல. அது டைட்டானியம் மெட்டல்ல பண்ணதாச்சே. அப்படியா? நிஜமாவா சொல்ற? ஹாய் ஜேசன். ஏய் ஜோ, இங்க என்ன பண்ற நீ? ஓ, ஹாய் ஜான்சி. ஹாய் ஜான்சி, ஜேசனோட கிளட்சஸ் பாத்தியா? அது டைட்டானியம் மெட்டல்ல பண்ணதா. எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? வாவ், உன் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான். ஹாய், ஐ அம் யூமி. வெரி நைஸ் டு மீட் யூ. சில்லிங் அதிகமா இருக்கு, வா உள்ள போலாம். ம். யார் அது? லேட் நைட் டெலிவரி கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி நேரத்துல டெலிஸ்கோப்ல ஸ்டார்ஸ் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கும் பிடிக்குமா? ஸ்டார்ஸா? தூரத்துல ஒரு பிரைட்டான நட்சத்திரம் தெரியுதா? அந்த நட்சத்திரத்துக்கு பேர் தான் காதல் நட்சத்திரம். என்னது? இங்க பாத்தியா? இந்தா பாரு பாரு. என்ன திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்ட? ஏதோ முக்கியமான ஒண்ணு நான் தொலைச்ச மாதிரி ஃபீல் பண்றேன். என்ன ஞாபகம் வரல. யோசிச்சாலே தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப ஹார்டா ட்ரை பண்ணாத. அது முக்கியமானதுன்னா உன் ஞாபகத்துக்கு கண்டிப்பா வரும். எனக்கு என்னமோ முக்கியமானதுன்னு தோணல, அதான் உன் ஞாபகத்துக்கு வரல. ஏற்கனவே உன் தலையில அடிபட்டிருக்கு, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. Yo, what's up? Are you okay? ஹலோ எவ்ரிபடி. இங்க அடிக்கடி பாக்குறேன். நாங்க தான் HC ஐட்டோமே. HCனா? ஹாஸ்பிட்டல் கப்பல். இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நர்ஸ், பேஷண்ட்ஸ் எல்லாருமே எங்களை அப்படிதான் கூப்பிடுறாங்க. எங்க 2 பேரும் ஜோடி அழகா இருக்குல்ல? ஜேசன், உனக்கு நிஜமாவே ஜான்சி ஞாபகம் இல்லையா? எதுக்கு நீ என்ன திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்க? ஏன் கேக்குறேன்னு உனக்கு தெரியாதா? ஏன்டா சும்மா அவளை பத்தி பேசிட்டு இருக்க? அவ யாருன்னே தெரியலன்னு சொல்றான், புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. அவ யாரா வேணா எடுத்துட்டு போட்டோம். நான் எதுக்கு அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்? நீ அவளை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. முதல்ல அவளை எங்கேயாவது கூட்டிட்டு வெளியில போ. ஜேசன், வேண்டாம் ஜோ. என்னாச்சு உனக்கு?
போய் டீ கொண்டு வரேன். ஐம் சாரி. எதுக்காக என்கிட்ட சாரி சொல்ற? நான் தான் உன்கிட்ட சாரி. நான் அவன் மேல கோவப்பட்டிருக்க கூடாது. என்னால நீங்க எதுக்கு சண்டை போட்டுக்கணும்? ஒருவேளை நீ அவனை அடிச்சா கண்டிப்பா நீ ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி. ஏன் அவ்வளவு நேரம் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்த? உன் கை பாரு இவ்வளவு கோல்டா இருக்கு. இப்படி உன் கை கூட. நீ எவ்வளவு ஃபீல் பண்றன்னு எனக்கு நல்லா தெரியுது. நீ என்னதான் ஆக்ட் பண்ணாலும் நான் கண்டுபிடிச்சிடுவேன். நான் எதுக்காக ஆக்ட் பண்ணணும்? நீதான் என் பக்கத்துல இருக்கியே. நீ என் கூட இருக்கும் போதெல்லாம் எனக்கு யானை பலம் இருக்கும். நான் போய் டீ கொண்டு வரேன். ஆப்ராகாதப்ரா. என்னோட எல்லா ஞாபகமும் ஜேசனுக்கு வந்துடணும். சீக்கிரம் வந்துடணும். ஆப்ராகாதப்ரா. டின்டின். நீதானா? என்ன பண்றீங்க? விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்க? அதனாலதான் நான் உன்னை எழுப்ப வந்தேன். என்ன இது? பார்த்தா தெரியல, லஞ்ச் பாக்ஸ். லஞ்சா? உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. நீதான் செஞ்சியா? உனக்கு பிடிச்சிருந்தா நான் திரும்ப செஞ்சு கொண்டு வரேன். மெதுவா சாப்பிடு. இரு, நான் உனக்கு தண்ணி கொண்டு வரேன். எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு.
நான் தொலைச்சிட்டேன்னு நினைச்சதே நீதான் நினைக்கிறேன். இந்தாங்க பார்சல். வெல்கம். போயிட்டு வாங்க. வாங்க. நான் லஞ்ச் சாப்பிட வந்திருக்கேன். சீக்கிரமா கொண்டு வாங்க. நீங்களா? நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? பின்ன இங்க எதுக்கு வருவாங்க? சாப்பிடறதுக்கு தான். எவ்வளவு சாப்பாடா? எப்படா சாப்பிடுறது? வேற வழி சாப்பிட்டு ஆகணும். ரொம்ப சூடா இருக்கு. எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. எனக்கும் தாண்டா. சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கல்ல, வந்த விஷயத்த சொல்லுங்க. நான் நம்ம ஜான்சி சந்தோஷப்படுற மாதிரி ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். சொல்லட்டுமா வேண்டாமா? என்ன? ஜெய்சன் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டான். நிஜமாவா? இந்த விஷயத்த சொல்றதுக்கு எங்களை இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வைப்பீங்களா? போய் பாரு. என் பேக். பாய். பாய்டா. என்ன, நீ கிளம்பலையா? கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிட்டு போறேனே. மண்ணை நல்லா சுட்டாதான் போட்ரி நல்லா வரும்ல. எவ்வளவு சூடு தாங்கினாலும் கண்டிப்பா அது சந்தோஷமா தான் இருக்கும். அது ஏன்னு உனக்கு தெரியுமா? ஏன்? ஏன்னா கூடிய சீக்கிரமே அது ஒரு அழகான பொருளா தயாராகி அதை விரும்புறவங்க கைக்கு போய் சேர்ந்துடும். ரொம்ப சரியா சொன்ன. இப்ப நீ தாராளமா சொல்லலாம். நான் ரெடியா இருக்கேன். கண்டிப்பா என்கிட்ட சொல்ல ஏதாவது நியூஸ் இருக்குமே. ஆஸ் யூஷுவலா பேட் நியூஸ் தான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறேன். நான் இங்க இருந்து போறேன். ஆனா உனக்கு கண்டிப்பா இது பேட் நியூஸா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எங்க போக போற? ஸ்வீடன். அப்போ எப்போ திரும்பி வர போற? ஒரு 4 இல்ல 5 வருஷம் கூட ஆகலாம். நல்ல விஷயம்தான். நீ போர்ட்ரில ஒரு எக்ஸ்பர்ட் ஆகி திரும்பி வர போறேன்னு சொல்லு. இது ஒன்றும் பேட் நியூஸ் அல்ல. எனக்கு குட் நியூஸாக தான் தோணுது. இடையில வர மாதிரி ஐடியா இருக்கா? இல்ல ஜெனி, நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் உன்னை வந்து பார்க்க முடியும். யுவன், அது கூட உன் மனசுக்கு பிடிச்சவர் கிடைக்காம இருந்ததா நான் பார்க்க வருவேன். இன்னும் கொஞ்சம் விறகெடுத்து போடு, இல்லைன்னா இது சரியா வேகாம போயிடும்.
நீயா? ஹாய் ஜான்சி, எப்படி இருக்க? ஓ நீயா? நான் உன்னை இங்க எதிர்பார்க்கல. நீங்க என்ன பண்ற? ஜோதா இங்க இல்லையே. ஆ, நீ டிஸ்சார்ஜ் ஆயிட்டேன்னு சொன்னாங்க, அதான் ஒன்னு பார்க்க வந்தேன். நான் டிஸ்சார்ஜ் ஆனா என்ன ஆகலைன்னா உனக்கு என்ன? நீ என் பின்னாடி சுத்திட்டு இருக்கிறது ஜோக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? ஏய், வார்த்தை அளந்து பேசு. என்னது? விஷயம் தெரியாம நீ இப்படிலாம் பேசுறது ரொம்ப தப்பு. தப்பு நீ பண்ணிட்டு என்னைய எடுத்து பேசுறியா? ஃபைன், நான் வந்தது ரொம்ப தப்பு. நான் கிளம்புறேன், போதுமா? ஏன் இப்படி ஆர்ஷா பேசுற? பாவம்பா. ஜான்சி, இங்கே இரு. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இங்க கூட நீ டீ சாப்பிட்டுட்டு தான் போற. வா, வந்து உட்கார. வா. கொண்டு வந்து வைங்க. ஜான்சி, என்ன யோசிக்கிற? வா. கேக் கூட கொண்டு வந்திருக்காங்க. பரவாயில்ல, கூட நானே சாப்பிட்டுக்கிறேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, செஞ்சிடுச்சு. என்ன நியூ சாப்பிடு. நல்லா இருக்கு. நான் போயிட்டு வரேன். போ, திரும்பி வந்துடாத. என்னவோ தெரியல, உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. சரி, ஓகே, நான் வர மாட்டேன். சந்தோஷம் தானே? ஜான்சி, ஜெய்சன் மறந்துட்டான்னு எல்லாரும் பேசிக்கிறாங்களே, அது உன்னை பத்தி தானா? இருந்தாலும் ஏன்னு தெரியல, அவன் உன்னை பார்த்தாலே ரொம்ப இரிட்டேட் ஆகுறான் ஜான்சி. அவன் ரொம்ப பாவம்பா. இப்போதான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கான். இனிமே ஃபியூச்சர்ல அவனை நீ பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. கவலைப்படாத, எப்படியாவது உன் ஞாபகங்கள் வர மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். சரியா? போயிட்டு வா. இன்னொரு தடவை திரும்ப கொண்டு வரியா? என்னது? அன்னைக்கு செஞ்சு கொண்டு வந்தியே லஞ்ச். அதுவா? அந்த டேஸ்ட் இன்னும் என் நாக்கிலேயே இருக்கு. இன்னொரு தடவை அதை செஞ்சு கொடுப்பியா? ஓ, கண்டிப்பா, நோ ப்ராப்ளம். நீயே அதுவே வேணும்னு கேக்குற, அதை விட பெட்டரா நான் செஞ்சு கொண்டு வரேன். சரியா? ஓ, ஐம் சாரி சார். ஜோ, நீயா? வேகமா எங்க போற? என்ன போக விட முடியாது. உன் போராட்டத்தை பாதியிலே விட்டுடுவியா?
ஜான்சி, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல என்னால முடியாது. நான் முதல்ல இருந்து ஆரம்பிச்சாலும் அவனுக்கு கண்டிப்பா ஞாபகம் வரப்போறது இல்ல. நான் பண்ண முயற்சி எல்லாம் வேஸ்டா போச்சு. இது எல்லாமே என்னோட தப்பு தான். உன் தப்பு எதுவும் இல்ல. இல்ல ஜோ, நீ என்ன சொன்னாலும் நான் நிச்சயம் ஒத்துக்க மாட்டேன். நான் லவ் பண்ண ஜேசன், என்ன உயிருக்கு உயிரா லவ் பண்ண ஜேசன் இப்ப இல்ல. இல்ல ஜான்சி, இதெல்லாம் உன் கற்பனை தான். ஒரு முட்டாள்தனமான விஷயத்துக்காக நீங்க 2 பேரும் பிரியக்கூடாது. நான் பிரிய விட மாட்டேன். ஐயோமே நினைச்சு இப்படிலாம் பேசல. எங்களோட லவ் ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னையோட எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு தோணுது. சாப்பிடு. என்ன உனக்கு பிடிக்கலையா? நல்லா இல்ல. அன்னைக்கு இருந்த டேஸ்ட் இல்லை. உண்மையை சொல்லு, நீ தான் அன்னைக்கு லஞ்ச் கொண்டு வந்தியா? ஆமா, நான் தான் அதை கொண்டு வந்தேன். என் சமையல் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. அடுத்த தடவை நான் நல்லா பண்ணி கொண்டு வரேன். இதுக்காகவா நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? அந்த பொண்ணு அவ யாருன்னு தெரியலனாலும் ஃப்ரெண்ட்ஸும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் பக்கம் யாருமே இல்ல. அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் என்ன வேண்டா வெறுப்பா பாக்குறான். உன்னால இன்னொன்னு, நான் எவ்வளவு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நீ அவளை மறக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. இங்க என்ன நடக்குது? ஜேசன் யுமியோட பார்ட்டி.
이 세상 말로는 표현할 수가 없어 갈수록 벅차오르는 너를 향한 내 마음 이 세상 샘으로 헤아릴 수가 없어 더해도 더해만 가는 끝없는 내 사랑 그 누구도 너만큼 날 웃게 나를 울게 한 사람 없었어 나답진 않지만 오직 너 하나만 보고 듣고 싶은 걸 내 안에 너를 살게 하고 싶은 걸 날 바라봐 나의 품으로 와 You're my everything You're my everything Love for you 언제나 너에게 이겨본 적이 없어 던질수록 내 가슴이 행복해 널 향한 사랑에 유효기간이 없어 만약에 있다고 해도 만 년일 테니까 힘겨워도 내 곁에 있어줘 나의 전부가 있는가 해도 널 지켜줄 거야 오직 너 하나만 보고 듣고 싶은 걸 내 안에 너를 살게 하고 싶은 내 품으로 와 You're my everything You're my everything Love for you 오직 내가 Love you, you're my everything அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை எப்படியும் நீ பாஸ் ஆக போறது இல்ல அப்புறம் அப்புறம் என்ன நீ டாக்டர் ஆனா பேஷண்ட்ஸ் தான் கஷ்டப்பட போறாங்க எத்தனை பேரை கொல்ல போறியோ என்ன நான் ஒன்னும் தப்பா சொல்லி நீ தான் உயிரோட விளையாடுற ஆளாச்சே இங்க பாரு உன்னை பார்த்தா எனக்கு கங்க்ராட்ஸ் பண்ண வந்த மாதிரி தெரியல வெறுப்பேத்து தான் நான் வந்தேன் ஓ என்ன பண்ற நல்லா கேட்டுக்கோ ஜான்சி நாளைக்கு புரிஞ்சுதா லேட்டா வந்த தொலைஞ்ச லேட் ஆயிடுச்சு போய் தூங்கிப்போ
எவ்வளவு ஹேண்ட்ஸமாவே உள்ளது. ஆமாப்பா. வாவ். வாவ். அங்கிள், நான் இதை டஸ்ட்பின்ல போட்டு வந்துடவா? சரி, போய் போட்டு வா. சரியான சுட்டி பொண்ணு. என்னையா? உங்களுக்காக தான், உட்காருங்க. ஹே, அங்க பாரு. என்ன ஜான்சி, எவ்வளவு லேட்டு? அதோட இல்ல, சின்ன வேலை. கிராஜுவேஷன் பார்ட்டில இருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தேன். உன்னை அவ்வளோ ஈஸியா விட்டுருவோமா? நாங்க எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு உன்னால கெஸ் பண்ண முடியுமா? நாங்க 3 பேரும் உங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆட தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மிஸ் ஜான்சி, உன்னோட பர்மிஷனோட உன் கூட டான்ஸ் ஆடணும்னு நான் விருப்பப்படுறேன். நீயும் நானுமா? ஆமா, வா. ஏய், இல்ல இல்ல, எனக்கு தெரியாது. மொபினா F4 டீமோட பிக் பிரதர்னு சொல்வாங்க. ஏன்னா எல்லாருக்கும் அவன் ஒரு பாடி கார்டு மாதிரி. அவனுக்கு எவ்வளோ கவலை இருந்தாலும் அதை வெளிப்படுத்திக்க மாட்டான். மற்றவங்க ஃபீலிங்ஸ் ஹர்ட் ஆகாம அவன் நடந்துப்பான். என்கிட்டயும் அப்படிதான். யுவன் பிளே பாய் மாதிரி நடந்துக்கிட்டாலும் ஆக்சுவலா அவன் ரொம்ப நல்ல பர்சன். இவன் பண்ண ஹெல்ப்பால ஜெனியோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு. It's my turn now. Okay, fine. பார்ட்டிக்கு யூனிஃபார்ம் போட்டு வந்ததுக்கு ரொம்ப சாரி. It's perfect. இதான உனக்கு கவசம்? இந்த பார்ட்டிலே உன்னோட அவுட்ஃபிட் மட்டும்தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்ப நான் தான் ஆலிஸ் வண்டர்லேண்ட்ல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிழல் மாதிரியே நம்ம கூட ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா
நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கடவுள் எனக்கு கொடுத்த போனஸ் பிளெஸிங்கா நான் ஜோவை நினைச்சிட்டு இருக்கேன். உன்னை நான் எப்பவும் மறக்க மாட்டேன் ஜோ. நீ என்னோட சோல்மேட். தேங்க்யூ ஜோ. தேங்க்யூ so மச். ஜேசனை எங்க காணோம்? அவன் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கான். என்ன ப்ராப்ளமாக இருக்கும்? நாளைக்கு புரிஞ்சுதா? சாட்டர்டே 4 மணிக்கு நாம்சன் டவர் கிட்ட வா. 자꾸 익숙한 향기 나네요. 그댈 스쳤던 바람이 지금 내 곁을 지나가나 봐요. 나의 가슴 속에 그대만은 아픈 상처까지 감싸줘. 이제 다시 꼭 눈을 감죠. 사랑의 그대 두 눈 채울 수 있다면 사랑의 그대 내게 웃음 보여준다면 저기 별빛마저도 모두 가져다 줄 텐데. $36. வா போலாம். இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஆமா ஜேசன், இது ஏன் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க? ஏன் இங்க ஒருத்தர் கூட இல்ல? இது என்னோடது. என்ன? இதை நான் இன்னைக்கு ரெண்டுக்கு எடுத்திருக்கேன். என் கூட வா, ஒன்று காட்டுறேன். இந்த பக்கம் வா. இப்படி வா, நான் ஒன்று காட்டுறேன். இந்த பக்கம் வா, நீ அதை பார்த்தே ஆகணும். அது என்னன்னு உனக்கு தெரியும்ல? பாரு, நீ கிறுக்குறது யாராவது பார்த்தாங்கன்னா ஒருத்தரும் என்ன கல்யாணம் பண்ணிக்க வரமாட்டான். என்னை விட்டுட்டு வேற யாரையா கல்யாணம் பண்ணிட்டீனா? அதனாலதான் இப்படி பண்ணி வச்சேன். இப்படி வா வான்ற. ஜான்சியும் நானும் ஒரு நாள் ராத்திரி முழுக்க இங்கேயே மாட்டிக்கிட்டோம். இதை யாரும் இன்னும் அழிக்கவே இல்லை பத்தியா? ஏ லாண்ட்ரி, நான் சொல்ல போறத கவனமா கேளு. என்ன நீ ரொம்ப பயமுறுத்துற. நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்ன? எஸ், மேரி மீ. பாரு, தேவையில்லாம ஜோக் பண்ணாத. சீரியஸா தான் கேட்குறேன். இங்க பாரு, நான் இப்பதான் ஸ்கூல் படிப்பே முடிச்சிருக்கேன். நான் ஸ்டேட்ஸுக்கு போறேன். ஏன்? நான் போறது எங்க அம்மாக்காகவும் இல்லை, எங்க கம்பெனிக்காகவும் இல்லை, எனக்காக போறேன். கம்பெனி இப்போ நஷ்டத்துல போயிட்டு இருக்குது. அதை நான் கூடி சீக்கிரம் சரி பண்ணியே ஆகணும். அதுக்காக எங்க அம்மா மாதிரி நான் யாரையும் பழி வாங்க மாட்டேன். ஏன்னா நான் நேர்மையான வழியில போக விரும்புறேன். கண்டிப்பா எங்க கம்பெனியை பழைய நிலைமை கொண்டு வந்துடுவேன்.
என்னால் முடியலனா கம்பெனியை இழுத்து மூடவும் நான் தயாராக இருக்கேன். திரும்பி வர எவ்வளோ நாள் ஆகும்? 4 வருஷம், குறைஞ்சது 4 வருஷம் ஆகும். அவ்வளோ நாள் ஆகுமா? அதனால தான் சொல்கிறேன், என் கூட வந்துரு. முடியாது. ஏன் ஏன் முடியாது? நீ மக்காவில் இருக்கும்போது என் ஃபியூச்சரை பத்தியும் என் ட்ரீமை பத்தியும் நான் ஒரு முடிவெடுத்தேன். ஆனா முதல்ல நான் நினைச்சதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்குள்ளேயே ஒரு வழி இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் கனவு நிறைவாகும். அதுக்காக நீ போகலாம். என்ன சொன்ன? உன்னை ஸ்டேட்ஸுக்கு போக சொன்ன. நீ திரும்ப வரும்போது ஒரு நல்ல பையனா திரும்ப வந்தீன்னா உன்னோட ப்ரொபோசலை பத்தி நான் கண்டிப்பா யோசிச்சு பார்ப்பேன். ஜான்சி, are you sure? நான் போனதுக்கு அப்புறம் வருத்தப்பட மாட்டியே? இல்ல, என்னை விட்டு பிரியறதுக்கு நீ தான் வருத்தப்பட போற. நான் தான் அவுட்டா? ஆனா ஒரு விஷயம் எனக்கு தெரியும், நான் திரும்பி வரும்போது கண்டிப்பா எனக்காக நீ காத்துக்கிட்டே இருப்ப. ஜேசன், நீ நான் நினைச்ச அளவுக்கு ஒன்னும் அவ்வளவு முட்டாள் இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன வளர்ற? ஹலோ, திரும்ப ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டியா என்ன? உனக்கு என்ன, சீக்கிரமா கிராஜுவேஷன் முடிச்சிட்டு வெளியில போக போற. ஆனா நான் இந்த மெடிக்கல் ஸ்கூல்ல சேரத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? எனக்கு 3 வருஷம் ஆச்சு. இனிமே எப்ப படிச்சு எப்ப முடிக்கிறது? ஃபெயில் ஆகாம இருந்தா போதும். என்ன ஜோ? தேங்க்ஸ் ஜோ. நீ மட்டும் இல்லனா என்னை இங்க எல்லாரும் ரொம்ப ரேக் பண்ணிருப்பாங்க. ஆனா நீ தான் இப்போ படிப்பை முடிச்சுட்டு கிளினிக்ல ஒர்க் பண்ண போறியே, என் நிலைமை தான் என்ன ஆகுமோன்னு தெரியல. அப்படின்னா என்னையும் ஃபெயில் ஆக சொல்றியா? ஓ காட், நீ என்ன பேசுற? நான் ஏன் ஜோ அப்படிலாம் சொல்ல போறேன்? நான் ஒன்றும் ஜோக் பண்ணல. உங்க தாத்தாவோட கிளினிக்கை ரீஓபன் பண்ணி அதுல பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்.
அதுக்காக தானே நீ மெடிக்கல் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்கேன். அது ஒன்று மட்டும் ரீசன் இல்லை. அப்புறம் டாக்டர் அங்கிள், எனக்கு தொண்டையில கிச்சு கிச்சு. அங்கிள் அவ்வளோ பிடிச்சிருக்கா? ஆமா, நான் பெரியவளானதும் என் அம்மா அப்பா கிட்ட சொல்லி நான் கண்டிப்பா இந்த அங்கிளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நல்லா யோசிச்சுக்கோ. கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் வருத்தப்படக்கூடாது என்ன? ஹாய் ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஜான்சி உனக்கு தான் நான் பேசுறது கிளியரா கேக்குதா? நான் பேசுறது கேட்டுச்சுன்னா நேரா கிளம்பி பீச்சுக்கு வா, என்ன சரியா? ஜேசனா இங்க வர்றதுக்கு 5 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன். என்ன அண்ணனடா, சீக்கிரம் வா. ஹாய் ஜேசன். சொன்ன மாதிரி வந்துட்ட. என்ன நம்பிக்கை இல்லையா? உன்னை அப்படியே தூக்கிக்கிட்டு போக வந்திருக்கேன். உண்மையிலேயே இந்த ட்ரெஸ்ல உன்னை பார்க்கறதுக்கு அண்ணன் பறவை மாதிரி தான் தெரியல. ஏன்னா முன்னாடியெல்லாம் நீ வாத்து மாதிரில ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்த. நீ இப்பவும் பழைய ஜேசன் தான். நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லை. நான் சாகர வரைக்கும் நீ என் கூடவே இருக்க. இனிமே நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நான் உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை இப்போ காப்பாத்திட்டேன், சரியா? உனக்கு இருக்கிற மறதி மட்டும் உன்னை விட்டு போகவே இல்லை. நான் சொன்னதை நீ மறந்துட்ட. நீ திரும்பி வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சு பார்க்கலான்னு சொன்னேன். இன்னமும் ப்ராமிஸ் பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்க. 4 வருஷம் ஆகியும் இன்னும் நீ பழைய ஜான்சி மாதிரியே இருக்க. ஜேசன், நான் சொன்ன இன்னொரு கண்டிஷனையும் நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். என்னது? நீ திரும்பி வந்தாதான் நான் உன்னோட ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணுவேன்னு சொன்னேன். உனக்கு என்ன தைரியம் தான் என்ன மாதிரி ஒரு ஆள் இப்படிலாம் பேசுவ நீ? 너만큼 나롭게 나를 울게 한 사람 없었어. 나답진 않지만 오직 너